அம்ரிதா தான் பொண்ணுன்னு நான் எஸ் நோ ரெண்டும் சொல்ல மாட்டேன். பட் அந்த பொண்ணுக்கு நிறைய அவங்க அம்மாவோட மேனரிசம்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு நிறைய மேட்டர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்துட்டு ஏதோ யாரோ பின்னாலேருந்து இயக்குறாங்க, யாருன்னு தெரியல. ஏன்னா அவள் ஒவ்வொரு தடையும் சொல்லுவாள், ஆண்டி எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து ஒரு சமயம் அம்மான்னு கூப்பிடுவா, ஒரு சமயம் ஆண்டின்னு கூப்பிடுவா. அவள் வந்து நான் வந்து உங்களோட இருந்துக்கிறேன்னு சொல்லுவாள். பட் அதுக்கப்புறம் ஃபோனுக்கே வரமாட்டாள். ஜெயலலிதா ஆத்மா என்ன சொல்லுது, கீதாவை தான் அவளை காப்பாற்ற முடியும், அவளை கூப்பிட்டுட்டு வர சொல்லுன்னா நம்ம யாருக்குமே அவள் அட்ரஸ் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஜெயலலிதா பேசி ஜெயலலிதாவால் நான் சம்பாதிக்கணும் எனக்கு தேவையே கிடையாது. என்னோடய உயிருக்கு தான் ஆபத்து. இப்போ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசும்போதோ இல்லை அவங்களுக்காக நான் இதெல்லாம் செய்யும் போதோ என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. மேம் இப்போ நான் தான் அடுத்த ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க வந்து இல்லை அது முதலே வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே வந்து 2021 எலெக்ஷனில் கூட நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இதில் 2024 எலெக்ஷன் இந்த தேனிலையும் அங்கே போய் நின்று இந்த ரஜினியோட கமலோட ஃபேன்ஸ்லாம் அவங்கள மாதிரியே வேஷம் அந்த மாதிரி வந்து நின்னாங்க. அவங்களும் வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் எல்லாருமே. இல்லை அது என்ன சொல்லுது, நீங்கள் நிழல நீங்கள் அங்கே யோசிக்கணும். அது என்ன சொல்லுது, எங்கள் அம்மா கட்சி, அது அவங்க அம்மா கட்சி கிடையாது. இந்த கட்சி வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஆகிய எம்ஜிஆர் சொந்தங்கள் வேணால் சொல்லலாம், எம்ஜிஆர் எங்கள் மாமா கட்சியோ எங்கள் சித்தப்பா கட்சியோ எங்கள் அப்பா கட்சின்னு அவங்க சொல்லலாம். பட் வந்துட்டு இந்த பொண்ணு சொல்கிறதுக்கு அவளுக்கு ரைட்டே இல்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இவ சொல்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்ததுன்னா அப்போ அங்கே வந்து அவள் வந்து ஷீ செட்டப் பை சசிகலான்னு நல்லா தெரியுது. சசிகலா அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லணும், இது செய்யணும் அது செய்யணும்னா உனக்கு நிஜமாகவே உங்கள் அம்மா மேலே பார்த்துருந்தேன்னா உங்கள் அம்மாவை கொன்னவளை வந்து நீ இது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, எங்கள் அம்மாவை கொன்னுது சசிகலா தான் சொல்லி இப்போ ஒரு மலையாளத்துக்கார பிள்ளை ஒன்று வந்துச்சு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஜூனில். இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அம்மா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு. இது வந்து இம்மெச்சூர். அது மாதிரி சொல்லுது. நான் போய் அமித்ஷாவை மீட் பண்ணேன். அமித்ஷா இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் மீட் பண்ணுவேன் எனக்கு அப்போனா அவருக்கு தரம் கட்டு போச்சாட்டுன்னு நினைக்கிறேன். சி ஐ எக்ஸ்பெக்ட் அமித்ஷா டு யூஸ் இஸ் ஹெட். யாரை மீட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த புறம்போக்குங்க, இதெல்லாம் புறம்போக்குங்க தான் டெஃபினட்டாக. நான் ஓப்பனாக பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இது வந்து சசிகலா இந்த பொண்ணை செட்டப் பண்ணி வைக்குது. ஓகே, அந்த அன்னைக்கு வந்தது வந்து தெரியல, அது எனக்காக நிர்மலா செட்டப் பண்ணிச்சா எனக்கு தெரியாது. என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சசிகலா இப்படி கூப்பிட்டா ஜெயலலிதா பொண்ணுன்னு சொன்னால் நான் ஓடி வருவேன் நினச்சி செட்டப் பண்ணாங்களே. ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு என்ன தான் கான்டாக்டும் பண்ணுச்சு. நான் அவங்களுக்கு அந்த டேப் கடை காமிச்சேன். ஸோ அதில் அது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஜெயலலிதா எனக்கு சொல்லலை, அதை நான் வந்து பட் இந்த ஆத்மா சொல்லிச்சு. சரி, ஆத்மாவை யாரும் நம்ப மாட்டேங்க, அதை விட்டுலாம். ஆனால் சோபன் பாபு எனக்கு ரொம்ப வேண்டியவர். சோபன் பாபு என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயால எதுக்காக அவர் அன்றைக்கி சொன்னார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் டெஸ்டின் எனக்கு தெரியணும்னு சொல்லி விதி இருந்திருக்குதோ என்னமோ தெரியல. ஐயால ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அது வந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த 2 பொண்ணுங்களும் கிடையாது. இப்போ முந்தானேத்து பேசுனதும் கிடையாது, இந்த ஜூன் மாதத்தில் பேசின மலையாளத்துக்கார பிள்ளையும் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சு வந்துட்டா உடனே ஜெயலலிதா ஆகிட முடியாது. இது வந்து போகஸ்ஸு. அந்த சசிகலாவுக்கும் அறிவு இருக்கணும். அந்த 3ஆம் கிளாஸ் படித்தது அதுக்கு அறிவே இல்லை. அது வந்துட்டு லூஸ் ஆட்டு இந்த மாதிரி ஆளுங்களை செட்டப் பண்ணுது. அது ஒரு பக்கம், அது ஒரு இது, அது ஒரு பேட்டி கொடுக்குது என்னமோ பெரிய இதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அவ்வளோ கீழ்த்தரமாக போயிருக்கு. தட் இஸ் ஒரு சாக்கடை மாதிரி. ஓகே, இது மாற்றங்கள் எப்படி வருமோ ஏது வருமோ 2026 பார்க்கணும். அப்படி வராட்டி குட்டிசாவர் ஆக போகுது. இல்லாட்டி 2031 2029 இல்லை 2031 அதுக்குள்ளார எவ்வளோ தலைவர்கள் உயிரோடு இருப்பாங்க, எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, எவ்வளோ பேர் கட்சியை விட்டு ஓடிடுவாங்களோ, எவ்வளோ பேர் அரசியலை விட்டு ஓடிடுவாங்களோ நம்மளுக்கு தெரியாது. we have to wait and watch. பட் தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இவங்களெல்லாம் நம்புவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா அவர்களோட பெண்ணுன்ட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணவங்க, அவங்க ஒரிஜினல் பொண்ணு லைம் லைட்டுக்கு பெருசாக வந்ததே வந்து இல்லையே, வர விடாமல் பண்ணுறாங்களா இங்கே இருக்கிறவங்கலாம்? எனக்கு வந்துட்டு பாருங்கள், நான் வந்து அம்ரிதா தான் பொண்ணுன்னு நான் எஸ் நோ ரெண்டும் சொல்ல மாட்டேன். பட் அந்த பொண்ணுக்கு நிறைய அவங்க அம்மாவோட மேனரிசம்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு நிறைய மேட்டர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க, விச் ஆல் கொஞ்சம் நியாயமாக
இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை வந்துட்டு ஏதோ யாரோ பின்னாலேருந்து இயக்குறாங்க, யாருன்னு தெரியல. ஏன்னா அவள் ஒவ்வொரு தடையும் சொல்லுவாள், ஆண்டி எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து ஒரு சமயம் அம்மான்னு கூப்பிடுவா, ஒரு சமயம் ஆண்டின்னு கூப்பிடுவா. அவள் வந்து நான் வந்து உங்களோட இருந்துக்கிறேன்னு சொல்லுவாள். பட் அதுக்கப்புறம் ஃபோனுக்கே வரமாட்டாள். யார் வந்து அவளை இயக்குறாங்கன்னு தெரியல. நான் கேட்டனாலும் அவள் சொல்லுவாள், ஆண்டி நான் இங்கேருந்து என்னால் ஒன்றும் பேச முடியாது. அப்போ நான் கேட்பேன், உனக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குதா, இல்லாட்டி எதனா டேஞ்சர் இருக்குன்னா அதுக்கும் அவளால் ஒரு மனுஷன் ஃப்ரீயாக இருந்தாலும் பட்டக்குன்னு பேசுவாங்க. அந்த பொண்ணு பேசல வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் உட்காந்துருக்கா. கடைசியாக என்னோட பேசுனது ஐ திங்க் about 2 or 3 months பேக் என்கிட்ட இருக்குது. ஐ ஹேவ் ஒரு இது. அவள் யார் வீட்டில் இருந்தாலும் அவங்கள வந்து பெரியப்பான்னு கூப்பிட்டு அந்த பெரியப்பா இறந்துட்டார். இறந்துட்டு அவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னால், பெரியப்பா இறந்துட்டாரு, காரியெல்லாம் முடிஞ்சதுன்னா நான் வரேன் உங்களை பார்க்குறதுக்குன்னு சொன்னாள். அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் எடுக்கிறது இல்லை, ஃபோனும் எடுக்கிறதுல ஷி டசன்ட் கால் பேக். ஸோ ஆகையில் அவர் ஏதோ ஒரு இதில் இருக்கா. அது வந்து பிஜேபியோட நிர்பந்தத்தில் இருக்காளோ, இல்லாட்டி சசிகலா இந்த ஃபேமிலி கொடுத்த நிர்பந்தத்தில் இருக்காளோ, இல்லாட்டி தீபக்கோட நிர்பந்தத்தில் இருக்காளோ, அது தெரியாது எனக்கு. ஓகே, ஷி ஹஸ் நெவர் டோல்ட் மீ. ஓகே, பட் ஏதோ பேசணும்னு சொல்லுவாள். பட் வந்து இங்கேருந்து என்னால் பேச முடியாது ஆண்டின்னு சொல்லுவாள். ஸோ அகையில் இதெல்லாம் வந்தது. பட் அன்றைக்கி அந்த பொண்ணு ரீனா வந்து அவங்க ஜெயலலிதா ஆத்மா என்ன சொல்லுது, கீதாவை தான் அவளை காப்பாற்ற முடியும், அவளை கூப்பிட்டுட்டு வர சொல்லுன்னா நம்ம யாருக்குமே அவள் அட்ரஸ் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு அது வந்து we have to do a lot of துப்பறியும் வேலையெல்லாம் பண்ணணும். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரையும் வந்துட்டு நான் இருக்கிற சூழ்நிலையில் என்னால் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. பட் ஐ ஃபீல் சாரி ஃபார் தட் கேர்ள். அவள் வந்து என்றைக்கும் எங்கள் அம்மா சொத்து வேணும் எல்லாம் கேட்டதில்லை. அவளே என்ன சொல்வாள், எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அவங்க பெரியம்மா தான். எனக்கு வந்து எங்கள் வளர்த்த அப்பா வந்து சாகும் போது என்கிட்ட சொன்னார் அவங்க தான் உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதில் எனக்கு வந்து யார்கிட்டையும் அந்த உண்மை கேட்க முடியாது. ஷி கேவ் ஹர் பிளட் ஃபார் டிஎன்ஏ டெஸ்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதில் இதெல்லாம் வந்துட்டு அந்த கடவுள், நம்ம நம்புகிற கடவுள் ப்ளஸ் ஜெயலலிதா நிஜமாகவே இவ்வளோ ஏதோ நல்லதும் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ண ஒரு சில தான தர்மம்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த பொண்ணை காப்பாற்றுவாங்கன்னா we have to wait and watch. ஆனால் இந்த 2 செட்டப் வந்துருக்குதுங்க, அது 2மே ஃப்ராடு. அந்த பொண்ணு என்றைக்கு எனக்கு சொத்து வேணும், இந்த அரசியல் வேணும் எதுவுமே சொல்ல. ஏன்னா அவள் கிளியராக என்கிட்ட சொல்லுவாள், அம்மா வந்து பெரியம்மா வந்து என்கிட்ட எப்போவுமே சத்தியம் கேட்பாங்க, தட் இஸ் நீ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அந்த ஒரு இது அவளுக்கு அந்த இது இருக்குது. ஆனால் இதுங்கெல்லாம் வருது எல்லாமே அரசியல் பண்ணணும் தான் வருது. இப்போ இந்த 2 கேரக்டர்ஸும் ஸோ அவங்கவுங்க மனசாட்சிக்கு இருக்கணும் இல்லைங்களா? இப்போ வந்து நான் வந்து ஜெயலலிதா பேசி ஜெயலலிதாவால் நான் சம்பாதிக்கணும் எனக்கு தேவையே கிடையாது. என்னோட உயிருக்கு தான் ஆபத்து. இப்போ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசும்போதோ இல்லாட்டி அவங்களுக்காக நான் இதெல்லாம் செய்யும் போதோ என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. பட் இதெல்லாம் அப்பாற்பட்டுக்கு நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க, அவளுக்கு நீ செய்யினா அதுதான் செய்கிறோம். இப்போ வந்து ஜெயலலிதா பற்றி பேசுகிறதாலையோ இல்லை ஜெயலலிதாவுக்காக நாங்கள் சாதகமாக பேசுகிறோம், எங்களுக்கு வந்து 10,000 கோடி ஜெயலலிதா வந்து கொடுக்க போகிறது கிடையாது இது. ஸோ லெட் அஸ் see, we'll wait. 2026 ரொம்ப தூரம் கிடையாது, another 6 months 8 months. அதுக்குள்ள we will wait and watch. இப்போ சசிகலா வந்து பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, அவங்க தான் ஜெயலலிதா கூட வந்து எங்க நாங்கள் அப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். பட் இப்போ ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குள்ள அவங்க வர மாதிரியே தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி யாரையாவது அனுப்பி வேஷம் போட வச்சு ஏதாவது பேச வைக்கிறாங்களே தவிர இல்லை அந்த இடத்த கைப்பற்றுறதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த பொம்பளை பார்க்கணும். இப்போ சிபிஐ அந்த அம்மாவுக்கு வந்திருக்குது. இப்போ அந்த 450 கோடிக்கு ஏதோ என்ன சுகர் மில்லாக ஏதோ வாங்கியிருக்குது. அப்போ அந்த பொம்பளைக்கு அதுவுமே தெரியல. இதெல்லாம் அவள் புருஷன் இருக்கும்போது அந்த நடராஜன் தான் இதெல்லாம் பண்ணுது. இந்த பொம்பளைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. பட் வந்து ஷீ இஸ் அ குட், என்ன சொல்கிறது, இந்த இரும்பு மனுஷி வந்து ஜெயலலிதா கிடையாது. நான் எப்போவும் சொல்வேன் இரும்பு மனுஷி வந்து இந்த சசிகலா தான். ஏன்னா அந்த பதவியில் உட்காந்துட்டு ஷி வாஸ் த ஷேடோ சிஎம். ஸோ எவ்வளவோ பண்ணலாம், எவ்வளவோ செஞ்சுருக்குது இந்த பொம்பளை. ஓகே, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு பெரிய இப்போ வந்து பேசுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உன்னோட தகுதி என்ன, உன்னோட ஆளுமை என்ன, நீ என்ன சொன்ன, நான் போய் தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பேன்னு சொல்லி 2017 or 2018 அவங்க புருஷனும் அதுவும் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 21 வந்து எவ்வளோ மக்களை பேச ஒரு நடுவில் ஒட்டிங்கன்னு 21 ஏதோ ஒரு 2 கோயிலுக்கு போச்சு. ஓகே, அப்போ வந்து ஷீ ஷுட் நோ மக்கள் மத்தியில் இவளுக்கு என்ன வரவேற்பு இருக்கணும். கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஜெயலலிதா. ஆனாலும் ஜெயலலிதாவுக்கு பெண்கள் மத்தியில் நம்ம 50% பாப்புலேஷனில் மினிமம் 25 to 35% அனுதாபிகள் இருக்காங்க.
ஜெயலலிதாவோட அனுதாபிகள். அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் வந்து அந்த ஜெயலலிதா சாவு ஒரு மர்மம், அது எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை தான் வந்து ஸ்டாலின் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இது பண்ணார். ஆனால் இந்த 2026 அந்த இது ஒர்க் அவுட் ஆகணும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ வந்து அதில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து சசிகலாவை அப்படி விரும்பியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் டேர்ம் சரியில்லை. அப்போ வந்து தினகரன் ஜெயிச்சு வந்திருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு சீட்டு. நான் வந்து 100 சீட்டெல்லாம் ஜெயிச்சு வரணும்னு சொல்ல, ஒரு சீட். அதுவும் நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க, உங்களோட ஜாதி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் போய் நிற்கிறீங்க. இப்போ நான் வந்துட்டு நான் நாளைக்கு எலெக்ஷன் நின்னான்னா நான் எங்கேனாலும் நிற்க சொல்லுங்கள், மக்கள் நான் தோக்கிறதுக்கெல்லாம் ரெடி. ஆனால் அந்த மக்கள்கிட்ட நான் ஒரு மெசேஜ் கொடுப்பேன். சி எவ்ரி எலெக்ஷன் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு எந்த தொகுதி சாதகமாக இருக்குன்னு தான் போய் நிற்கிறாங்க. பொட்ட பசங்க எல்லாருமே, அதாவது ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எல்லாருமே வந்துட்டு அவங்க ஜாதி ஓட்டு இருக்குதா, இல்லாட்டி உன்னோட செல்வாக்கு கட்சி செல்வாக்கு இருக்குதா, அதுக்கு தான் போய் நிற்கிறாங்க. தைரியமாக வந்து எங்கன்னா ஒரு சீட்டு உங்களுக்கு எந்த செல்வாக்கு இல்லாத இடத்துல வந்து நின்று ஜெயிச்சு காட்டுங்க, அது தைரியம் இருக்குன்னா இல்லை, யாருக்குமே இல்லை. ஸோ வீல் வெயிட் அண்ட் சி. என்னென்ன அது இன்னொரு 6 months 8 months எலெக்ஷனுக்கு. இந்த பக்கம் ஒரு 3.5 மாதம், அந்த பக்கம் ஒரு 3 மாதம், 7-8 மாதம் இருக்குது. பார்க்கலாம். வீல் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ. தேங்க்யூ. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com